ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில நாட்களாக சித்திரவிழியோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். போன எபிசோடில் சித்திரவிழி அவள் ஜம்மு காஷ்மீர் ட்ரிப்புக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்ததை பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சித்திரவிழி ட்ரிப்பெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம், குழந்தைங்கள்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா சித்திரவிழி. சரி போகலாம், நம்ம ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. சொந்த சிட்டிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேக்கெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஹோட்டல்லையே செக் அவுட் பண்ணுறதுக்காக போய் நின்னாங்க. ஹோட்டலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணுமோ அவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சொட்டத்தலையும் யாருக்குமே தெரியாத போய் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததுனால எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை பே பண்ணுங்கன்னு அந்த ஹோட்டல் ஓனரே கேட்குறாங்க. எதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு சித்திரவிழியோட தம்பி கார்த்திகேயன், அக்கா நான் பே பண்ணுற விடுக்கா, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பே பண்ணிவிட்டு எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க சொன்னாங்க, நாங்களே கார் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கார்லேயே போகிறாங்க. கார் வந்து சண்டிகர் வரைக்கும் தான் ட்ராப் பண்ணுவாங்கன்னாங்க. சரின்னு சண்டிகருக்கு வரைக்கும் போகலான்ட்டு சண்டிகருக்கு கார்லேயே வராங்க. சண்டிகருக்கு வந்த உடனே இருட்டாயிடுச்சு. அந்த கார் டிரைவர் சொன்னாங்க, நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணுறது, நான் உங்களை டெல்லி வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நீ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி டெல்லி வரைக்கும் வந்து டெல்லியிலேருந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயினில் வந்தாச்சு. ட்ரெயினில் வந்த உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆயாச்சுன்னு சொல்லிட்டு. அம்மா ஓ சரி வாங்க நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தேவையானதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு, சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் மீதி இருக்கிற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைனிங் டேபிளில் எல்லா ஐட்டமும் லே அவுட் பண்ணிவிட்டு சித்திரவிழியும் சொட்டத்தலையனுக்கும் அவங்க 2 பசங்களுக்கு கார்த்திகேயனுக்கு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவங்க எல்லா டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.